வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். ஸோ எல்லாருமே சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நானும் சிறப்பா இருக்கேன். ஸோ நம்ம டெய்லி யாரை பத்தியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரீசெண்டாக நான் இளையராஜா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், எஸ்பிபி, எம்எஸ்பி, ஜானகி அம்மா, சுஷீலா அம்மா, டிஎம்எஸ் அவர்கள், ஏசுதாஸ் அவர்கள் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெமினி கணேசன் அவர்கள், இன்னும் பல செலிபிரிட்டிஸை பத்திலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செலிபிரிட்டிஸோட பார்ட் 2 வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை கேட்கலனா உடனே போய் கேட்டுருங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்கறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வரிசையில் இன்னைக்கு இன்னொருத்தரை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இந்தியன் ஆக்ட்ரஸ். ஒரு நடிகைன்னு சொல்றதை காட்டிலும் மாசான கிளாசிக்கல் டான்சர். இவங்களோட நடிப்பை காட்டிலும் இவங்களோட டான்ஸுக்கு தான் பல பேர் அடிமையா இருப்பாங்க. ஆமாங்க, த ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட் பத்மினி அவர்களை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். இவங்களோட காலில் சலங்கையை கட்டிவிட்டா போதும், நடனத்திலேயே பேசுவாங்க. இவங்களோட முழு பெயர் பத்மினி ராமச்சந்திரன். இவங்க பார்த்தீங்கன்னா ஜூன் 12, 1932 தான் பிறந்திருக்காங்க. தமிழ் மொழிகளில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, ரஷ்யன்னு பல மொழிகளில் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பத்மினி அவர்கள் கேரளால உள்ள திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க. அப்பா தங்கப்பன் பிள்ளை, அம்மா சரஸ்வதி அம்மா. பத்மினி அவர்களுக்கு அக்கா லலிதா, தங்கச்சி ராகினின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க மொத்தம் 3 பேர். இவங்க 3 பேருமே தன்னோட சின்ன வயசுல, அதாவது 5 வயசுல இருந்தே பரதத்தை கத்துக்கிட்டாங்க. இவங்க 3 பேருக்குமே பரதம் மேல அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சா, அதனால நல்லாவே கத்துக்கிட்டாங்க. கோவில் திருவிழா மேடையில எல்லாம் ஆடணும்னா ஸ்பாட்ல ஆட சொன்னா கூட ஆடுவாங்களாம். அந்த அளவுக்கு பரதம்ன்றது இவங்களுக்கு கை வந்த கலையா இருந்துச்சு. பத்மினி அம்மா அவர்கள் நாட்டியத்துல தானே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி சினிமா துறைக்குள்ள வந்தாங்க, என்னென்ன விருதுகள் வாங்கினாங்க, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய இயக்கத்துல சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் பேசும் தெய்வம். இந்த படம் 1967 வெளிவந்துச்சு. கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல சரளா, சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இவங்க எல்லாரும் இணைந்து பாடின பாடல் தான் 100 ஆண்டு காலம் வாழ்க. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து நம்ம பத்மினி அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம்.
மகனே உன் வாழ்வு நிறைவாக நீ வாழ நீ வாழ நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க. வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல பத்மினி அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். பத்மினி அவர்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பத்மினி அவர்களுடைய குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய குடும்பமா, அதனால அவங்க குடும்பத்துக்குன்னு தனி மரியாதை அந்த ஊர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேரும், அதாவது இவங்களுடைய சகோதரிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போனாங்க இல்ல எங்கேயாவது பரதம் ஆட போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி மரியாதையே கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேரை திருவிதாங்கூர் சகோதரிகள் அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்களாம். ஒரு கோவில் திருவிழால பத்மினி அவர்கள் ஆடிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒருத்தர் வந்து பத்மினி அவர்களுடைய நாட்டியத்தை பார்த்துட்டு, நீ ரொம்பவே சூப்பரா ஆடுற, கண்டிப்பா சினிமால ஒரு பெரிய நடிகையா வருவேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போனாங்களாம். சோ அதுக்கப்புறம் நம்ம பத்மினி அம்மா அவர்களுக்கு ரொம்பவே கான்பிடன்ஸ் வந்துருச்சு. பத்மினி அவர்கள் நாட்டியத்தை திருவிடைமருதூர் மகாலிங்கம் பிள்ளை மற்றும் இந்தியாவிலேயே இருக்கிற பெரிய நாட்டிய கலைஞர் தான் குரு கோபிநாத், இந்த மாதிரி பெரிய பெரிய கலைஞர்கிட்ட இருந்து தான் நம்ம பத்மினி அவர்களும் அவங்களுடைய சகோதரிகளும் நாட்டியத்தை கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பத்மினி அவர்கள் கேரள நடனம், கதகளி, இந்த மாதிரி பல வகையான நாட்டியத்தையும் கத்துக்கிட்டாங்க. பத்மினி அவர்கள் 1948ல, அதாவது அவங்களுக்கு 16 வயசு இருக்கும் போது முத ஹிந்தி பிலிம்குள்ள நுழைறாங்க. ஹிந்தி பிலிம்ல கல்பனா அப்படின்ற ஒரு படத்துல டான்சரா அறிமுகமாகறாங்க. சோ அப்பதான் அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30 வருஷங்களா நடிச்சிருக்காங்க. ஹிந்தில அவங்களோட டான்ஸை பார்த்துட்டு இந்த பொண்ணு சூப்பரா நடிக்கவும் செய்யறாங்க, ஆடவும் செய்யறாங்க, அழகாவும் இருக்காங்க, இவங்களையே நம்ம தமிழ் பிலிம்ஸ்ல நடிக்க வைக்க கூடாது அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் இவங்கள தமிழ் படத்திலையும் நடிக்க வச்சாங்க. இவங்க தமிழ்ல நடிச்ச முதல் படம் ஏழை படுபாடு. இந்த படம் 1950ல வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ அவ்வளவா தமிழ் தெரியாதனால பத்மினி அவங்களுடைய சிஸ்டர்ஸுக்கும் V.A. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் சொல்லி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் பத்மினி அவர்கள் தமிழ் பிலிம்ல நுழைஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த டாப் ஹீரோயினாவே மாறினாங்க. அது மட்டும் இல்லாம 50s, 60s, 70s காலகட்டத்திலலாம் ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸாவே மாறினாங்க. அது மட்டும் இல்லாம டாப் டைரக்டர்ஸ் எல்லாருமே பத்மினி அவர்களை தேட ஆரம்பிச்சாங்க. இன்னும் நீங்க பத்மினி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஸ்ரீ ராமுலு நாயுடு அவர்களோட இயக்கத்துல சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் மரகதம். இந்த படம் 1959ல வெளிவந்துச்சு. S.M. சுப்பையா நாயுடு அவர்களோட இசையில, பாலு அவர்களோட வரிகள்ல T.M. சௌந்தரராஜன் மற்றும் ராதா ஜெயலட்சுமி இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம பத்மினி அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். எந்தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, அது காவியமாயிரும் கூறும். எந்தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, அது காவியமாயிரம் கூறும். கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, அது காவியமாயிரம் கூறும். கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. இன்பத்தின் எல்லையில் கூடு கட்டி, இன்பத்தின் எல்லையில் கூடு கட்டி அதில் இன்னிசை பாடும் பறவைகள் நான்.
அதில் இன்னிசை பாடும் பறவைகள் நாம். அன்பினில் பொங்கும் கடல் போலே, அன்பினில் பொங்கும் கடல் போலே, ஆசை அலைகளை வீசிடும் கலையமுதே, கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, எந்தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. ஓடும் அருவிய நான் இருக்க, ஓடும் அருவிய நான் இருக்க, அதில் ஓடிடும் மீன் போல் துள்ளி வந்தாய், அதில் ஓடிடும் மீன் போல் துள்ளி வந்தாய். பாடும் முயலென நான் இருக்க, பாடும் முயலென நான் இருக்க, அங்கு ஆடும் மயிலென நீயும் வந்தாய், கண்ணுக்குள்ளே உன்னை பாரு, எந்தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. அது காவியம் ஆயிரம் கூறுக்குள்ளே உன்னை பாரு, எந்தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கிட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். பத்மினி அவர்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஒன்ஸ் பத்மினி அவர்கள் தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய நடிப்பா இருக்கட்டும், நடனமா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர்ஸா இருக்கிற எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெமினி கணேசன் அவர்கள், எஸ் ராஜேந்திரன் அவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸோட நடிக்கிறதுக்கும் நம்ம பத்மினி அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. தமிழ் சினிமால டாப் டைரக்டர்ஸா இருந்தவங்க எல்லாருமே பத்மினி அவர்களை தேட ஆரம்பிச்சாங்க. சிவாஜி அவர்களோட சேர்ந்து பணம் அப்படின்ற ஒரு படத்துல 1952ல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய பேரு ரொம்பவே ஃபேவரட் பேரா மாறுச்சு. சிவாஜி கணேசன் அவர்களோட மட்டுமே கிட்டத்தட்ட 59 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணல. அது மட்டும் இல்லாம சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி இவங்க ரெண்டு பேருடைய காம்போல வர படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பத்மினி அவர்கள் ஒரு லக்கி ஸ்டாரா மாறினாங்க. அது மட்டும் இல்லாம ஆன் ஸ்கிரீன்ல ஒரு ஃபேவரட் பேரா இருந்தவங்க அப்படின்னா சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி அம்மா. இவங்க ரெண்டு பேருடைய காம்போல ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட்டா அமைஞ்ச ஒரு படம்னா தில்லான மோகனம்பால். ஏன்னா அந்த படத்துல தான் நம்ம பத்மினி அவர்கள் ரொம்பவே சூப்பரா நடனம் ஆடி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் நாதஸ்வரம் வித்வானா வந்திருப்பாங்க இல்லையா? மக்களுக்கு இது ரொம்பவே பிடித்தமான படமா அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம சூப்பர் டூப்பர் ஹிட்டும் ஆச்சு. அண்ட் நம்ம பத்மினி அவர்களுக்கு பேரும் புகழையும் சம்பாதிச்ச ஒரு படம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு நடிகையா நம்ம பத்மினி அவர்கள் மாறினாங்க. சொல்ல போனா லேடி சூப்பர் ஸ்டாராவே தமிழ் சினிமாவை வலம் வந்தாங்க. 50s 60s 70sலாம் லீட் ஆக்ட்ரஸா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸா இருந்தவங்களே நம்ம பத்மினி அவர்கள் மட்டும்தான். இவங்களுடைய சம்பளமா எவ்வளவு பெரிய தொகையை கேட்டாலுமே இவங்களுக்கு கொடுக்க ப்ரொடியூசர் கியூல நின்றாங்களாம். ஏன்னா ஒரு மாபெரும் நடிகை அழகாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் நல்லாவும் நடிக்கணும், அது மட்டும் இல்லாம சூப்பரா டான்ஸ் ஆடணும் அப்படின்ற ஒரு திறமை எல்லாருக்குமே இருக்காது இல்லையா? ஆனா நம்ம பத்மினி அவர்கள்ட்ட இருந்துச்சு. அப்படின்றதுனால மட்டுமே 50s 60s பீரியட்ஸ்ல பத்மினி அவர்கள் ரொம்பவே டாப் ஆக்ட்ரஸா இருந்தாங்க. இன்னும் நீங்க பத்மினி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். GR ராவ் அவர்களோட இயக்கத்துல சிவாஜி கணேசன், சிவரஞ்சனி மற்றும் பத்மினி இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் இல்லற ஜோதி. இந்த படம் 1954ல வெளிவந்துச்சு. ஜி ராமநாதன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல ஜிக்கி மற்றும் ராஜா இவங்க எல்லாரும் இணைந்து பாடின பாடல் தான் களங்கமில்லா காதலிலே. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம பத்மினி அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையின்
பிரிவென்றால் வாழ்வும் இல்லை, நினைவிலே பேதமில்லை. பிரிவென்றால் வாழ்வில்லை, இனி என்றும் பிரிவில்லை, இனி என்றும் பிரிவில்லை, பிரிந்திடில் உயிரில்லையே. காதலிலே களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். லலா 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 காதலிலே. இருவரே காணும் இன்பம், புலரிலே காதல் ஒன்றே. இருவரே காணும் இன்பம், உலகிலே காதல் ஒன்றே. இனி என்றும் பிரிவில்லை, இனி என்றும் பிரிவில்லை, பிரிந்திடில் உயிரில்லையே. காதலிலே களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். லலா 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 காதலிலே. வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கிட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். பத்மினி அவர்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ தமிழ் சினிமால ஏழை படும் பாடு அப்படின்ற ஒரு படம் மூலமா 1950 தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை தொடர்ந்து பணம், தங்க பதுமை, அன்பு, காட்டு ரோஜா, தில்லான மோகனம்பாள், வியட்நாம் வீடு, எதிர்பாராதது, மங்கையர் திலகம், பூவே பூச்சுடவா, இந்த மாதிரி பல படங்கள்ல நடிச்சது மட்டும் இல்லாம இந்த படங்கள் தான் நம்ம பத்மினி அவர்களுடைய படங்கள்ல இந்த படங்கள் மறக்க முடியாததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படங்கள்ல தான் பத்மினி அவர்களுடைய பேரும் புகழும் வேற லெவல்ல போச்சு. தமிழ் சினிமாவை தொடர்ந்து பத்மினி அவர்களுக்கு ஹிந்தி படங்கள்ல நடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அதுல சில படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஹிந்தி படங்கள்ல மோஸ்ட்லி ராஜ் கபூர் அவர்களோட தான் பத்மினி அவர்கள் நடிச்சாங்க. அதுல சில படங்கள் தான் மேரா நாம் ஜோக்கர், ஜிஸ்தேஷ், மெயின் கங்கா, பேத்திஹாய், இந்த மாதிரி சில படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஆஷிக் அப்படின்ற ஒரு படம் 1962 வெளிவந்துச்சு. இந்த படம் பத்மினி அவர்களோட கெரியரையே மாத்துச்சுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து அமர்தி, பயல், அப்சனா, வாஸ்னா, இந்த மாதிரி பல ஹிந்தி படங்களையும் நடிச்சிருக்காங்க. பத்மினி அவர்களுடைய ரசிகர்கள் மன்றம் பெருகின ஒரே காரணம் அவங்க தமிழ் சினிமால ஒரே ஒரு படம் தான். அந்த படம் தில்லான மோகனம்பாள். இந்த படத்துல தான் அவங்களுடைய நாட்டிய திறமையை முழுசா வெளிப்படுத்திருப்பாங்க. சோ அதனால அந்த ஒரு படத்துல தான் நம்ம பத்மினி அவர்களுடைய நடனத்தை முழுசா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பல பேரு பரதத்துல ஈடுபாடு கொண்டு நிறைய பேரு பரதத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சாங்களாம். ஏன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி இன்ஸ்பிரேஷன் இருந்தது நம்ம பத்மினி அவர்கள் மட்டும்தான். பத்மினி அவர்கள் அவங்களுடைய கெரியர்ல நடனத்துக்கா இருக்கட்டும் இல்ல நடிப்பா இருக்கட்டும் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் கிளாசிக்கல் டான்சர் அவார்ட் வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலைமாமணி அவார்டும் வின் பண்ணிருக்காங்க. இன்னும் நீங்க பத்மினி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய இயக்கத்துல சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் குலமா குணமா. இந்த படம் 1971 வெளிவந்துச்சு. KV மகாதேவன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல சுஷிலா மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் பிள்ளை களி தீர. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம பத்மினி அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். முத்தே மரகதமே கனியே சக்கரையே கொத்து மறுக்கொழுந்தே ஓடை பலாப்பழமே தத்தும் கிளியே தடாகத்து தாமரையே சந்தன சோலையே சாமந்தி பூக்காடே மடத்து பனிமலையே பனிமலையில் குளிர்காற்றே குளிர்காற்றில் சலசலக்கும் ஓடை இளம் தண்ணீரே
களி தீர என் பிள்ளை களி தீர உன் அன்னை வந்து சேர்ந்தாள். உன் அன்னை குறை தீர நீ பின்னே வந்து சேர்ந்தாய். பிள்ளை களி தீர உன் அன்னை வந்து சேர்ந்தாள். உன் அன்னை குறை தீர நீ பின்னே வந்து சேர்ந்தாய். ஆரிராரிராரோ ஆராரிராரோ. நெஞ்சுக்குத்தான் தெரியும் அது நினைத்திராத நேரம். கண்ணுக்குத்தான் தெரியும் அது காத்திராத காலம். நெஞ்சுக்குத்தான் தெரியும் அது நினைத்திராத நேரம். கண்ணுக்குத்தான் தெரியும் அது காத்திராத காலம். பெண்ணுக்குத்தான் தெரியும் உன்னை சுமந்திராத கோலம். பெண்ணுக்குத்தான் தெரியும் உன்னை சுமந்திராத கோலம். பிள்ளைக்குத்தான் தெரியும் அன்னை மனதில் உள்ள பாசம். பிள்ளை களி தீர என் பிள்ளை களி தீர உன் அன்னை வந்து சேர்ந்தாள். உன் அன்னை குறை தீர நீ பின்னே வந்து சேர்ந்தாய். ஆரிராரிராரோ ஆராரிராரோ. வாழ்ந்த நாளும் ஒன்று நீ வளர்ந்த நாளும் ஒன்று. சுமந்த நாளும் ஒன்று பால் சுரந்த நாளும் ஒன்று. வாழ்ந்த நாளும் ஒன்று நீ வளர்ந்த நாளும் ஒன்று. சுமந்த நாள் பால் சுரந்த நாளும் ஒன்று. யார் எடுத்தால் என்ன உன் தாயின் மனம் மென்மை. யார் எடுத்தால் என்ன உன் தாயின் மனம் மென்மை. யார் கொடுத்தால் என்ன சிப்பி தந்த முத்து இது தெய்வம் தத்தேன் உன்னை. சேர்ந்தவங்க. ஸோ அதனால பத்மினி அவர்களும் அவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் யூஎஸ்லேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ சினிமால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு, அதாவது 1977 பத்மினி அவர்களுக்கு அவங்களுடைய அந்த நடனத்துல இருந்து அந்த ஈர்ப்பு அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா பத்மினி ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இதுல ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த பெரிய இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வர பத்மினி அவர்களுடைய ஸ்கூலை தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா பரதத்துல ஒரு லெஜெண்டான மகா சகாப்தமான ஒரு மேதையான பத்மினி அவர்கள் அந்த ஸ்கூலை நடத்தினாங்க இல்லையா. ஸோ அதனால இன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல தான் ரொம்பவே பாப்புலரா பேசிட்டு இருக்காங்க. டான்ஸ் நான் ரொம்ப வெல்வெஸ்டா கத்துக்கணும், நல்லா கத்துக்கணும், சூப்பரா ஆடணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஸ்கூல்ல தான் போய் சேருவாங்களாம். ஸோ இப்படி நடனத்துக்கே பேர் போன நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள் 24 செப்டம்பர் 2006 அன்னைக்கு இறப்பை சந்திச்சாங்க. ஸோ அவங்களுடைய இறப்பு தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்லாம இந்திய திரையுலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பீடா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாட்டிய கலை மேல அதிக பற்றுள்ள ஒரு நடன கலைஞரை மறுபடியும் பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். அதனால அவங்க இல்லைனாலும் சரி நம்மளுடைய மனசுல என்னைக்குமே நீங்க இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. சோ பத்மினி அம்மா இன்னைக்கு இந்த உலகத்துல நம்மளோட இல்லாட்டியும் அவங்களுடைய படங்கள் மூலமாகவும் அவங்களுடைய நடனங்கள் மூலமாகவும் நம்மளோட வாழ்ந்து கொண்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களை பத்தி பேசினதுக்கு இந்த டிடிஎம் ரேடியோ ஷோல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அண்ட் இப்போ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய இயக்கத்துல சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் பேசும் தெய்வம். இந்த படம் 1967 வெளிவந்துச்சு. KV மகாதேவன் அவர்களுடைய இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல TM சௌந்தரராஜன் மற்றும் சுஷிலாமா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் அழகு தெய்வம். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம பத்மினி அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம்.
ஆழியிலே பிறவாத அலைமகளோ ஏழிசையை பயிலாத கலைமகளோ ஊழிநடம் புரியாத மலைமகளோ உலகத்தாய் பெற்றெடுத்த தலைமகளோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல மழை மேகம் குடை பிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல மழை மேகம் குடை பிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல இங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல எங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை ஏது சொல்ல அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ தத்தி வரும் தளநடையில் பிறந்ததுதான் தாளமோ தாவி வரும் அசைவில் விளைந்ததுதான் பாவமோ தெய்வ மகிழ்வாய் மலர்ந்து மொழிந்ததுதான் ராகமோ கேட்டதுதான் வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஹோப் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோடத பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்,
இவங்கள பற்றி பேசுங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஷோவை கேட்குறது மட்டும் இல்லாமல் ஒரு லைக்கை போடுங்க. ஏன்னா அப்போதான் அடுத்த வீடியோவை பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பா சப்ஸ்கிரைப் முக்கியம் வெகுலு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல சந்திக்கிறேன். until that stay tuned சொல்லிட்டு டாடா பாபாய், டேக் கேர் அண்ட் see you சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.